ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது தீபாவளி வீக். ஸோ எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருப்பீங்க. வீட்ல ஸ்வீட் செஞ்சுட்ருப்பீங்க. அப்புறம் நெறைய பேர் வெளியூர்லேருந்து ஊருக்கு ட்ராவல் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ இந்த வீக்கேஸ் ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருக்கு. அண்ட் இன்னைக்கு நான் என்னோட வீடியோல காமிக்க போறது, எங்க வீட்லேருந்து சீர் எடுத்துட்டு வந்திருந்தாங்க தீபாவளி படி. ஸோ அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி இது வந்து தல தீபாவளி. ஸோ இத நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. எனக்கு என் கூட அம்மா, அக்கா, நான் 3 பேர் தான். குட்டி ஃபேமிலி. ஸோ அம்மா வந்து அண்ணா, அத்தா எல்லாரும் நெறைய பேரா என் ஃபேமிலிக்கு வரும்போது, என் வீட்டுக்கு வரும்போது, எனக்கு அது ரொம்ப ஹேப்பியா இருந்தது. அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோட வீடியோவ யார் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு சின்ன ஆசை. அப்புறம் இன்னைக்கு வந்தது யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட அண்ணா, என்னோட மூத்த அண்ணா, அப்புறம் எங்க அத்தா, அப்புறம் எங்க அண்ணி, எங்க அக்கா, அம்மா, அப்புறம் 2 குட்டி பசங்க. இவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. இதுவே எனக்கு ஒரு பெரிய ஃபேமிலி மாதிரி தான். ஸோ இவங்கெல்லாம் வந்திருந்தது ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஆக்சுவலா சீர்னா வந்து அ முறுக்கு, அதுக்கப்புறம் பழம் கண்டிப்பா இருக்கும். அப்புறம் ஸ்வீட் கண்டிப்பா கொண்டு வருவாங்க. அதுதான் ஸ்பெஷல். அதுதான் வந்து சீர்ன்னு சொல்லுவாங்க. எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் ட்ரெஸ் வந்து அம்மா வீட்லருந்து தான் காசு குடுத்து வாங்கி தருவாங்க. அது ஒரு மொற இங்க. ஸோ முடிஞ்ச அளவு எவ்வளோ அமௌண்ட் முடியுமோ அவ்வளோ வந்து குடுத்துட்டு போவாங்க. அப்புறம் தீபாவளி அன்னைக்கு காலையில வந்து நாங்க நான்வெஜ் எடுப்போம்ல, அது வந்து அம்மா வீட்லேருந்து குடுப்பாங்க. அதாவது சிக்கன் என்ன வாங்குனாலும் அதுக்கான அமௌண்ட் வந்து அம்மா வீட்லேருந்து குடுப்பாங்க. அது ஒரு மொற. இதில வந்து நான் இங்க கேமரா வச்சிருந்தேன். எங்க அம்மா இப்ப தான் பார்க்குறாங்க. நான் YouTubeல வந்து வீடியோ போடுறது வந்து எங்க அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ரெட் கலர் சாரி கட்டியிருக்காங்கல்ல, அதான் எங்க அம்மா. பக்கத்தில இருக்கிறது என்னோட அக்கா. ஸோ இவங்க தான் என்னோட குட்டி ஃபேமிலி, என்னோட உலகமும் கூட. இவங்க அம்மா வந்து அப்ப தான் கேமரா பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பி. கன்டினியூஸா வீடியோ எடுத்துட்டுருக்க, டெய்லி வீடியோ போடுற அப்படிங்கிறது. என்ன என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, "உங்க ஹஸ்பண்ட் ஃபேஸ ஏன் ஹைட் பண்றீங்க?" அப்படின்னு. ஆக்சுவலி நானும் கேட்டு பார்த்துட்டேன். அவங்களுக்கு வீடியோ உள்ள வர்றதுக்கு ஒரு ஷையா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு இஷ்டம் இல்ல. எப்ப இஷ்டம் வருதோ அப்போ அவங்க வரட்டும் அப்படின்ட்டு நானும் ஃபோர்ஸ் பண்ணல. கண்டிப்பா ஆனா ஒரு நாள் நான் உங்களுக்கு காமிக்கேன். ஆனா நான் காமிக்கும்போது என்ன விட என் ஹஸ்பண்ட கண்டிப்பா இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அம்மா தான் வந்து காஃபி எடுத்துட்டு வந்தாங்க. அத்தை போட்டாங்க. அம்மா எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், "அம்மா நான் எடுத்துட்டு வந்து குடுக்குறேம்மா" அப்படின்ட்டு. அதனால அம்மா போய் கொண்டு போய் வச்சுட்டாங்க. எங்க வீட்டுக்கு வர எல்லாரையும் நல்லா சாப்பிட வச்சு அனுப்பணுங்கிறது எங்க அத்தாவோட மோட்டிவ். எங்க அத்தை வந்து பார்த்தீங்கன்னா, வந்ததுலேருந்து எல்லாருக்கும் ஏதாச்சும் சாப்பிட குடுத்துட்டே இருந்தாங்க. எல்லாரும் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும் எங்க அத்தைக்கு. அவங்க அந்த மாதிரி. இப்ப என்ன பண்ணிட்டேன்னா, நான் மம்மிய கொண்டு வைக்க சொல்லிட்டு நான் கேஷுவலா எடுத்துட்டு வந்து குடுத்துட்டுருக்கேன். எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் அது ஃபன்னா தான் இருந்தது. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்க மாமா கோயில்ல விளக்கு வச்சுட்டுருந்தாங்க. ஸோ என்ன கண்டிப்பா கூப்பிடுவாங்க. நான் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு குடுக்கலாம் அப்படின்னு நான் போயிட்டேன். இவங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். காஃபிலாம் குடிச்சிட்டு, அப்படியே சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். எல்லாரும் வந்து அம் டிவி பார்த்துட்டே சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். ஆக்சுவலி டெர்ரஸ்லேருந்து சாப்பிடலான்னு தான் பிளான். ஆனா மாடியில வந்து செம்ம மழை. நான் காலையில சொன்னேன்ல கிளீன் பண்ணிட்டுருக்கும்போதே நல்ல மழை பெஞ்சுட்டு இருந்தது அப்படின்ட்டு. ஸோ பயங்கரமா மழை. அதனால சரி ரூம்லேருந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு மூவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலா மூவியே யாருமே பார்க்கல. எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் கீழ உட்கார்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நல்லா இருந்தது. எல்லாரோடையும் உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா குட்டீஸ் கூட வீடியோஸும் எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க ஆக்சுவலி என்ன வந்து அத்தன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு அதுவே வந்து அத்தையா அப்படின்னு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஸோ முறையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு போனாங்க. ரொம்ப ஹேப்பியா இருந்தது. நாங்க தீபாவளிக்கும் இன்வைட் பண்ணோம். என்னோட வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.